ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வண்டலூர் ஜூக்கு போனதான் பார்க்க போறோம். உள்ள போகும்போதே வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள நானும் ஜெசிகாவும் போனோம். உள்ள போகும்பொழுதே வந்து அம்பேத்கர் போட்டோ வந்து எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி சூப்பரா என்ட்ரன்ஸ்லயே வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்தோம். சரி, ஓகே, இவ்வளவு தூரம் தான் நடந்து போகுது அப்படின்னு நாங்க வந்து வண்டிக்காக டிக்கெட் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவுமே வண்டியில உட்காந்துருந்தோம். சுத்தி நல்லா பார்த்தோம். ரொம்ப எல்லாத்தையுமே நல்லா சுத்தி காமிச்சாங்க. தெளிவா வந்து விளக்கம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஒரு வெள்ளை மயிலு, என்னடா இது வெள்ளை கலர்ல மயில் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதுதான் தெரியுது, அங்க எழுதி வச்சிருந்தாங்க வெள்ளை மயில் அப்படின்னு. பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. தோகை வச்சு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க திரும்பி திரும்பி பார்த்தாலுமே வந்து மான்கள் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு காளான் இருந்துச்சு. அந்த காளானுக்குள்ள குரங்கு மாமா இருந்துச்சு. அந்த குரங்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? குரங்கு மாமா குரங்கு மாமா அப்படின்னு தான் ஞாபகம் வரும். சரி, ஓகே அப்படின்ட்டு நாங்க போயிட்டோம். போகும்போது ஒரு மான் படுத்து இருந்துச்சு. அந்த மானை வந்து தொட்டு பார்த்தா ரொம்ப இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ மட்டுமா தொட்டு பாப்பா, நானும் தொட்டு பாப்பா அப்படின்னு எங்க வீட்டுக்காருமே வந்து தொட்டாரு. அந்த மானுமே எங்கேயுமே ஓடாம அங்கேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, ஓகே, வெள்ளை மயில் தானே நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது சாம்பல் கலர்ல ஒரு மயில் இருந்துச்சு. சரி, அதையும் வியந்து பார்த்தேன். பார்த்து முடிச்சோடனே நம்ம என்ன செஞ்சோம், பறவைகள் இடத்துக்கு போயிட்டோம். பறவைகள் வந்து ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. பார்க்க சூப்பரா இருந்துச்சு. ஒரு இடத்துல வந்து நம்ம இவ்வளவு மயிலு, மானு, புறா, கிளி இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா ஒரு தனி இதுதானே, ஹாப்பி தானே. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளை மான்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, காட்டெருமை எவ்வளவு பெருசு தெரியுமா? புலி புலி வந்து நம்மள கடிச்சிரும் அப்படின்னு ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. நாங்களுமே ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்தோம், அது வரவே இல்லை. சரி, ஓகே அப்படின்னு அப்செட் ஆயிட்டு போயிட்டோம். அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க, சிங்கத்தை பாருங்க, அப்படியே பக்கத்திலே படுத்திருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு யார் அது நடந்து வரான்னு பார்த்தா கரடி. கரடியும் பார்த்து முடிச்சுட்டு ஏதோ படுத்திருக்குன்னு நல்லா பார்த்தா எவ்வளவு பெரிய பாம்பு பாருங்க. உண்மையாவே இந்த பாம்புலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஏதோ நம்ம ஊர்ல சின்னதா அந்த நல்ல பாம்பு, ஓரள குட்டி இந்த மாதிரி பார்த்துட்டு டக்குனு இவ்வளவு பெரிய பாம்பை பார்த்தோன்னே ரொம்ப பயம் வந்துச்சு. எங்க நம்மள கடிச்சிட போதோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலே போனா, நாங்க போன நேரமோ என்னன்னு தெரியல, எல்லா பாம்புமே நல்லா தூங்குச்சு. எல்லாமே கூண்டு உள்ளேயும் தூங்குது, கூண்டுக்கு வெளிலயும் தூங்குது. அப்படியே ஒரு ஹாப்பி. சரி, ஓகே, பாம்பு நம்மள எதுவும் செய்யாது, அது பாட்டே தூங்குது, நம்ம பாட்டே பார்த்துக்கிட்டே நம்ம போயிடுவோம் அப்படின்னு நாங்க போயிட்டே இருக்கும் போதுதான் ஏதோ ஒண்ணு அங்க இருந்தத பார்த்தோம். என்னத்த பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு பாம்பு பார்த்தோம். நல்லா தூங்குது. எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் எழுந்திருக்கவே இல்லை. சரி அப்படின்னு பார்த்தா, முதல்ல முதல்ல தண்ணிக்குள்ள இருந்ததான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தண்ணிக்கு வெளில இருந்தத பாத்தீங்களா? பாருங்க, தண்ணிக்கு வெளிலயும் எவ்வளவு படுத்திருக்குன்னு பாருங்க. அங்க இருந்ததுலயே அதிகமா நாங்க பார்த்தது வந்து முயல் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் போனோம். ஃபிஷ் டேங்க்ல எல்லா வகையான மீன்களுமே இருந்தது. சின்ன மீன்கள்ல இருந்து பெரிய மீன்கள் வரைக்குமே இருந்தது. அதுல ஒரு ஆமை பாருங்க, எவ்வளவு அழகா நீந்தி வருதுன்னு பாருங்களேன். சுதந்திரம் அப்படின்னா அதான். ச்ச, என்ன அப்படின்னு மறுபடியும் பார்த்தா, நம்ம படத்துல பார்த்த எலிஃபேண்டும் ஒட்டகச்சிவிங்கியும் நேர்ல பாக்குறோம். சரி, அத பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. சரி, நம்ம தானே சுத்தி சுத்தி பார்த்துட்டு வரோம், நம்ம பாப்பா எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு அங்க இப்ப குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு. அங்க இட்டு போய் பாப்பாவுமே நல்லா ஊஞ்சலாட வச்சுட்டு சர்க்கஸ் சுட வச்சுட்டு, இதுனா அவ ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. எங்க நம்ம அவளை சரி சுத்தி பார்க்க இட்டு போனாலுமே அவ ரொம்ப டயர்ட் ஆயிடலாம். அதுக்கப்புறம் சரி, அவளையும் வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பாத்துக்கிட்டே இருந்தோம். சரி, அவளும் அழுதுகிட்டே இருந்தாளா, சரி அவங்க அப்பா அவளை கூல் பண்ற விதமா தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்னொன்னா சுத்தி காட்டுறாரு பாருங்க. அவளுமே கொஞ்ச நேரம் பாக்குறா, கொஞ்ச நேரம் படுக்கிறா, கொஞ்ச நேரம் பாக்குறா. இதே ஒரு இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அங்க இருந்த மான்கள்லாம் அவங்க அப்பா காட்டி காட்டி கூப்பிடுறாரு. இவளுமே அங்க பாக்குறா, இங்க பாக்குறா, எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் என்ன, போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும், 20 ரூபான்னு. திரும்பி ரிட்டர்ன் பாட்டில மட்டும் கொடுத்தா 10 ரூபா ரிட்டர்ன் தரும் அப்படின்னு சொன்னாங்க. அதையுமே கொடுத்துட்டு நாங்களுமே 10 ரூபா வாங்கிட்டு வந்துட்டோம். இது மேல உங்களுக்கு வீடியோ வேணா எங்க சேனலை சப்ஸ்கிரைப்